வடமேற்கு மாவட்டங்கள்ல பெண் சிசுக்கள் சட்டவிரோதமா தாயினுடைய வயிற்றிலேயே சிதைக்கப்படுற செய்திகள் அவ்வப்போது வெளியாயிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும் பொழுதே நம்ம எல்லாரையும் இது நடுங்க செய்யுது அப்படின்னு இருக்க பட்சத்துல இப்ப அடுத்தபடியா பார்த்தோம்னா, அதாவது நடமாடும் கருக்கலைப்பு, குழந்தையினுடைய பாலின சோதனை கண்டறியும் மையங்கள், இது எல்லாமே அடுத்தடுத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. இந்த விவகாரத்துல அப்படி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். கருத்தம்மா படத்துல கள்ளிப்பாலை கொடுத்து ஒரு பெண் சிசுவை கொலை செய்யற காட்சியை பார்க்கும் பொழுதே நம்ம எல்லாருமே கண்டிப்பா கண்ணீர் விட்டிருந்திருப்போம். முதலலாம் ஒருத்தவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ஒன்று கள்ளிப்பாலை ஊற்றி கொள்றது, அப்படி இல்லைன்னா வேற ஏதான முறைகளில் கொலை செய்யறதுல நம்ம நிறைய செய்திகளாகவே பார்த்துருப்போம். ஆனால் இப்போ அட்வான்ஸான முறையில் பெண் சிசுவை கருவில் இருக்கும் போதே சிதைக்கிறதுக்கான பல வழிகளை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களோ என்னவோ, அந்த மாதிரியான செய்திகள் தான் இப்போ அதிகமாக வெளியாயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ உலகம் அதிகமாக நவீனமயமாக்கிட்டு வரதுனால ஒரு குழந்தை, அதாவது அது ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஸ்கேன் மூலியமா நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. சட்டவிரோதமான ஒரு செயல் அப்படின்னாலும் பணத்துக்காக இந்த செயல் நடைபெறுது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படி அந்த பெண்ணோட வயிற்றுல இருக்கிறது ஒரு பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதை கருவில் இருக்கும் பொழுதே சிதைக்கிறதுக்கான பல்வேறு வழிமுறைகளை இந்த படும் கொலைகாரர்கள், அதாவது ஒரு பாவிகள் அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்களாம் இந்த விஷயத்தை இப்போ கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ செய்திகள் மூலமாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி இந்த மாதிரியான வடமேற்கு மாவட்டங்களில் ஒரு பெண்ணோட வயிற்றுல இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத ஸ்கேன் மூலயமா கண்டறிஞ்சிடறாங்க. கண்டறியறது மட்டும் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் அது ஒருவேளை பெண் குழந்தையா இருந்து அந்த பெண் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்கன்னா சட்டவிரோதமாக அந்த பெண்ணோட வயிற்றுல இருக்கும் பொழுதே அந்த சிசுவை கருச்சிதைவு பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி, இது ஒரு மருத்துவமனையும் கிடையாது, ஒரு கிளினிக் சென்டரும் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு வீடு தான். இந்த வீட்டில் ஒரு பெண் கருசிதைவு, அதாவது கருக்கலைப்பு நடந்ததுக்கு அப்புறமா சுருண்டு விழுந்து படுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு தகவல் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரிய வந்திருக்கு. சட்டவிரோதமா இந்த வீட்டில் கருச்சிதைவு நடைபெறுது, கருக்கலைப்பு நடைபெறுது அப்படின்னு தெரிய வந்ததுனால அந்த இடத்துக்கு போன அதிகாரிகள் அந்த வீட்டில இருந்து அந்த கருக்கலைப்பு மாத்திரைகளையோ அதே நேரத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டகவுண்டம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சம்பவம் அரங்கி இருக்கு அப்படின்னே சொல்லணும். அதாவது இந்த விஷயம் மூலமா, இந்த சம்பவத்து மூலமா செவிலியர் சுகன்யா அப்படிங்கிறவங்கள இப்ப அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து மேற்கொண்டு விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட வடமேற்கு மாவட்டங்களை கடந்த 6 மாசத்துல 500க்கும் மேற்பட்ட கருக்கலைப்பு சம்பவம் நடந்திருக்கிறதா வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் நம்ம எல்லாரையும் ஷாக் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கருக்கலைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண், அதாவது அந்த குழந்தை வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவு செய்யறதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் அவங்களுக்கு அந்த குழந்தை வேணுமா வேணாமா, இல்ல வேற ஏதாவது நோயாளி அவங்க உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருந்து அதன் மூலமா அந்த குழந்தையை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கருக்கலைப்பு நடைபெறதுக்கான எல்லா உரிமையும் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய கருக்கலைப்பு சட்டம் சொல்லுது. ஒரு பெண்ணு கருக்கலைப்புக்கு போறாங்க, ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த கருக்கலைப்பு நடந்து முடிகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகியிருக்கணும். அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கு, அந்த ரத்தப்போக்குனால அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா உடனடியா அந்த பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை எல்லாம் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் அந்த பெண் மருத்துவமனையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கருக்கலைப்பு சட்டம் சொல்லுது. கருக்கலைப்பு மருத்துவர்கள் கிட்ட மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்துக்கணும் அப்படின்னும், தன்னிச்சையா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் கருக்கலைப்பு சட்டமும் சொல்லுது. ஆனா ஒரு வீட்ல எந்த ஒரு வசதியும் இல்லாம ஒரு பெண்ணோட உயிருக்கே ஆபத்து இருக்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குரிய உருவாக்கக்கூடிய இந்த விஷயம் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கிறது பல்வேறு தரப்பினர்கிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரிதான் ஜனவரி மாசத்துல இதே வடமேற்கு மாவட்டமான கள்ளக்குறிச்சியில வஉசி நகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெண்ணோட வயிற்றுல இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு பாலினம் கண்டறியறத விஷயத்தை சட்டவிரோதமா நடக்கிறதா
கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போன அதிகாரிகள் அங்கிருந்து 2 ஸ்கேன் மிஷினையும் பறிமுதல் செஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து அடுத்தபடியா அங்க இருக்கக்கூடிய கருக்கலைப்பு மாத்திரைகளையும் பறிமுதல் செஞ்சிருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப வைரலாவும் இந்த விவகாரம் அடுத்தடுத்து பரவலாகவே பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி வடமேற்கு மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா பல்வேறு இடங்கள்ல இந்த சம்பவங்கள் நடைபெறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது கண்டறியறதுக்கு 15,000 20,000 வரைக்கும் வசூலிக்கிறாங்களாம். அடுத்து ஒருவேளை அது பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய கருக்கலைப்பு செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 25,000 40,000 வரைக்கும் வசூல் செய்யறாங்களாம். ஏதோ இந்த சுண்டல் விற்கிறவங்க அவங்க வந்துட்டு அந்த பைய கையில தூக்கிட்டு போவாங்களே அந்த மாதிரி இந்த மாதிரி பாலினம் கண்டறிய அந்த ஸ்கேன் மிஷினை வந்துட்டு அழகா ஒரு பைக்குள்ள போட்டுட்டு சர்வ சாதாரணமா இந்த வடமேற்கு மாவட்டங்கள்ல நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற காட்சிலாம் நம்மளை பார்க்கும் போதே பதற வைக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். பெண் குழந்தைகளை கருவில் இருக்கும் பொழுதே கண்டறியறதை தடுக்கணும், இந்த பெண் சிசு கொலைகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1994 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத மருத்துவர்கள் சொல்லக்கூடாது. பல நடவடிக்கைகள் இது மேல எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாலும் கூட இந்த மாதிரியான கொலைகளும் பெண் கருச்சிதைவும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு பக்கம் சட்டத்தை மீற மருத்துவருக்கும் அதே நேரத்தில் இந்த மாதிரியான சட்டத்தை மீறி ஒரு பெண் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற தண்டனை விவரம் இப்ப நடைமுறையில் இருக்கு. ஆனா இந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து நடமாடும் கருக்கலைப்போ பாலின சோதனை கண்டறிய விவகாரங்கள் எல்லாமே நம்மள அதிர்ச்சி அடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதிகாரிகள் போற இடம் எல்லாமே இந்த மாதிரி சட்டவிரோதமான நடவடிக்கைகளை பல்வேறு தரப்பினர் இன்னமும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி தொடர்ச்சியா வெளியாகிட்டு வர நிலையில அடுத்தபடியா இப்ப சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன கோரிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து நிறுத்தப்படணும். ஏன்னா நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. ஆண்கள்னா வரவு பெண்கள்னா செலவு அப்படிங்கிற எண்ணம் இன்னும் கூட இந்த மக்கள் மனசுல எப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாகவும் இருக்கு. ஸ்கேன் பண்ற விஷயம் அந்த மிஷின் எப்படி இந்த மாதிரி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை முன்வச்சிட்டு வராங்க. அதே நிலையில நவீன முறையில இந்த மாதிரி பெண் சிசு கருச்சிதைவு நடைபெறத தடுக்கணும். இன்னொரு பக்கம் இந்த ஸ்கேன் சென்டர்கள்ல அதிகப்படியான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்புல இருந்து கோரிக்கைகள் எழுந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இப்ப இந்த விவகாரத்துல அடுத்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு இன்னும் தீவிரமா சோதனையை நடத்த போற இருக்காங்க. பெண் சிசு கருச்சிதைவு அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு சீக்கிரத்துல முற்றுப்புள்ளி பெறும், இது தொடர்ந்து நடைபெறுமா, அதிகாரிகள் இது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இதற்கு எப்போ முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.